வணக்கம் ஜெகன். நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி ஊடகங்களில் வந்துச்சு. அதாவது கூடங்குளத்தில் இருக்கக்கூடிய இந்த அணுமின் நிலையத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஹேக் செய்யப்பட்டு டார்க் வெப்பில் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றது. நிறையா பேர் இதை பற்றி கொஞ்சம் கவலையும் அதிர்ச்சியும் தெரிவிச்சிருந்தீங்க. இதோட டீட்டெயில் என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேன்சம்வேர் குரூப் இந்த மாதிரியான தகவல்களை திருடி வெளியிடக்கூடிய சில இணையதளங்கள் இருக்குது. வேர்ல்ட் லீக்ஸ் அப்படின்ற ஒரு ஹேக்கிங் குரூப்பு 19,000 டாக்குமெண்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 14.3 GB மதிப்புள்ளது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ். இதை பப்ளிஷ் பண்ணது டார்க் வெப்னு சொல்லக்கூடிய இருட்டு இணையதளத்தில். இதோடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம். ஸோ ரிலையன்ஸுக்கும் கூடங்குளத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் KKNPPயோடைய யூனிட் 3-4 பில் பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர். ஸோ அந்த சிவில் கான்ட்ராக்டர்கிட்ட இருந்து தான் இந்த டாக்குமெண்ட் திருடப்பட்டிருக்கு. இது கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து திருடப்பட்ட ரகசியங்கள் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன் இதை பண்ணணும். இதை திருடினது ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து. ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து ஒரு கான்ட்ராக்டராக செயல்பட்டிருக்காங்க பில்டிங் யூனிட்டோட 3-4 கட்டுறதுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 19,000 ஃபைல்ஸ் அப்படின்றது மோஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்லைஸ். இதில் தான் இருக்கிறதுலே சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்றதும், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 8,58,000 டாக்குமெண்ட்ஸை ரிலையன்ஸ் குரூப்லேருந்து திருடி இருக்கிறாங்க அப்படின்றதும் செய்திகள் வருது. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து 2016 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஜூன் 2025 வரைக்குமான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட்டர்ஸ் நிறுவனம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இதை யாருமே இண்டிபெண்ட்டாக ஒன்றும் வெரிஃபை பண்ணலை. ரிலையன்ஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சர்வர்ஸை ஹேக் பண்ணி ஒரு சைபர் தாக்குதலில் பார்ஷியல் பிரீச் அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. பட் இந்த டேட்டா அப்படின்றது ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர் ஆப்ரேட்டர் யோட்டா அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு அவங்களுடைய சொந்த சர்வர், இப்போ டேட்டா இவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னா நீங்கள் சொந்த சர்வர் வச்சுருப்பீங்க, அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணுவீங்க. அதன் பிறகு அதுக்கான ஃபயர்வால் இருக்கும், சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனம் துணையாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. பட் இந்த லீக் அப்படின்றது ஒரு ரிலையன்ஸ் அவங்களோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி டேட்டா சென்டர் ஆப்ரேட்டர் யோட்டா அப்படின்ற நிறுவனத்தில் இந்த தகவல் வந்து திருடப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஓன் நெட்வொர்க்கில் இல்லை அப்படின்றத நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இப்போ யோட்டா என்ன சொல்கிறாங்கன்னா, ரிலையன்ஸ் ஹோஸ்டட் சர்வர், ரிலையன்ஸோடைய தகவல்கள் ஒரு கிளவுட் சாஃப்ட்வேர்ன்ற மாதிரியான ஒரு நிறுவனம் ரோட்டா நிறுவனத்தை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல சில சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றத மே 2026 பார்த்துட்டு அதன் பிறகு ஒரு ரேன்சம்வேர் எக்ஸிக்யூஷன், இந்த தகவலை திருடக்கூடிய அந்த நடவடிக்கையை தடுத்தாங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. பட் அட்டாக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருடின டேட்டா எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மேட்டர் இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான இந்த மாதிரியான சைபர் தாக்குதல்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய உச்சபட்ச நிறுவனம் CERT, கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். இந்த டீம் தான் ஒரு போன வருடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூரப்போ எல்லாருக்கும் மெசேஜஸ்லாம் வந்துச்சு, அலர்ட்ஸ்லாம் வந்துச்சு, இதெல்லாம் கொடுக்கறது இவங்க தான். அதன் பிறகு NPCIL, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதுக்கு கீழே தான் அந்த கூடங்குளமுடைய இது வருது. அவங்களும் சேர்ந்து இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ என்ன ஆக்சுவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே அந்த லீக்டு மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஊடகங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷன் மற்றும் கூலிங் சிஸ்டம். ரிலையன்ஸ் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர், அங்கே இருக்கக்கூடிய யூனிட் 3 and 4 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதோடைய இன்ஜினியரிங் ப்ளூ பிரிண்ட் வென்டிலேஷன் மற்றும் கூலிங் சிஸ்டமோடது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமன் கண்ட்ரோல் ரூமோட லே அவுட்டு. அப்புறம் வந்து அப்ரூவ்டு சப்ளையர் லிஸ்ட்டு. இப்போது ரிலையன்ஸுக்குன்னு சப்கான்ட்ராக்ட் மெட்டீரியல், ஜல்லி, மணல், இது ஸ்டீலுன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான சப்ளையர்ஸ் இருப்பாங்க. அந்த லிஸ்ட்டு வந்து கிடச்சிருக்குது, இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி ரிவ்யூ ரிப்போர்ட். எக்யூப்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது அந்த பில்டிங்குள்ளே கொண்டு வரக்கூடிய சில முக்கியமான எக்யூப்மெண்ட்டை இதை கொடுக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனமும் இதை வாங்கக்கூடிய NPCIலும் சேர்ந்து ஜாயிண்ட்டாக அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் த்ரூ ஆன பிறகு தான் அதை மெட்டீரியல் ரிசீவ்டுன்றத இதை கொடுப்பாங்க, இல்லை ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் கொடுப்பாங்க. அதன் பிறகு அதை பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். அது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய ப்ராஜெக்ட் நடக்கும்போது இன்டர்னலாக நிறையா மீட்டிங்ஸ் நடக்கும். அந்த மீட்டிங்ஸோடைய மினிட்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. அது இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோடைய இப்போ இந்த யூனிட் 3 மற்றும் 4 இன்சூரன்ஸ் பாலிசி டீடைல்ஸ் அப்படின்றது லீக் ஆயிருக்கு. பட் இதை சென்சேஷனலைஸ் பண்ணும்போது நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது, பகுத்தாராய வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா பயங்கரமா தம்ப்நெயில் வச்சு கூடங்குளமோடைய மொத்த சீக்கிரட்டும் போயிருச்சுன்னு சொல்லி பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது. கிடையாது. ரியாக்டரோடைய கோர் டிசைன் என்ன, அந்த ரியாக்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அம்சம் என்ன, அதோடைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ரோஸ்தம் நிறுவனம் சப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான நான் சொன்ன தகவல்கள் லீக் ஆயிருக்கே தவிர அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டரோடைய எந்த தகவலும் லீக் ஆகலை அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இதோடைய ஆப்ரேஷன் டெக்னாலஜி என்ன, இதை எப்படி இந்த நிறுவனம் வந்து இயக்குறாங்க, என்பிசிஏல வந்து எப்படி இயக்குறாங்க, இதோடைய ரியாக்டர் கண்ட்ரோல் நெட்வொர்க்கு, இதை பற்றி எந்தமான தகவலுமே போல. ஸோ இது வந்து ஒரு நிறுவனம், பெரிய நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் பில்டிங் கான்ட்ராக்ட் கட்டுறதுக்கு ஒரு ரிலையன்ஸ் போன்ற நிறுவனத்துக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்என்டி, ரிலையன்ஸ் இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் தான் எடுப்பாங்க. அந்த நிறுவனத்தோடைய அந்த பில்டிங்கோட டிசைன் சம்மந்தப்பட்டது, அந்த கூலிங் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய சப்ளையர் லிஸ்ட்னு சொல்லி அது லீக் ஆகிருக்கு. அதை தேர்ட் பார்ட்டி சர்வரில் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கான்ட்ராக்டர் சப்ளை செயின் பிரீச்சே தவிர இது வந்து நியூக்ளியர் ரியாக்டரோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பிரீச் அப்படின்றதே கிடையாது. இதை நான் வந்து 2-3 பேர்கிட்ட பேசி அதன் பிறகு கிட்டத்தட்ட இது வந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்மளால வந்து இதை வந்து உறுதி செய்ய முடியுது. இப்போ ஹேக்கர்ஸ் எப்படி உள்ள வந்தாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இவங்க ஹேக்கர்ஸ் உள்ள வந்தது என்பிசிஐஎல் அவங்களுடைய இடத்துல உள்ள வரல. அதாவது நம்மளுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோடைய சிஸ்டம்ஸ்குள்ள அவங்க உள்ள போகலை. ரெண்டாவது, ரிலையன்ஸோடைய அந்த கான்ட்ராக்டோட ரிலையன்ஸ் அவங்க வச்சிருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் கூடயும் அவங்க உள்ள போல. இவங்க போயிருக்கிறது யோட்டா அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி ஹோஸ்டிங் சர்வர். இதை ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த யோட்டாவோடைய சிஸ்டம்ஸை தான் இவங்க போய் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து ஒரு கிளாசிக்கான வெண்டர் ரிஸ்க் அட்டாக்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் பண்ணும்போது, நான் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இபிசி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ப்ராஜெக்ட்ஸில் உள்ளே வரக்கூடியவங்க, நான் அன்றைக்கி இருந்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட்டில் இருக்கும்போது ஷாப்பூர்ஜி பாலோஞ்சின்னு ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களுடைய சிஸ்டம் சேஃபாக இருக்கா அப்படின்னு சொல்லி எங்களுடைய கார்பரேட் நிறுவனத்தை சேர்ந்த ஐடி வல்லுநர்கள் போய் அதை வந்து ஆடிட் பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டி ஆடிட் வைப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல இது நடந்திருக்கு. இந்த மாதிரியான தகவல்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இப்போ டாடா எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு இடத்துல இதானாங்க. ஐஃபோன் நிறுவனம், ஆப்பிள் நிறுவனத்தோடைய ஐஃபோன் டேட்டா, அதோட டிசைன்லாம் லீக் ஆகக்கூடிய அளவுக்கு போச்சு. ஏன்னா ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேக்ட்ரிஸ் எதுவுமே வச்சுக்கல. உலகம் முழுக்க ஃபாக்ஸ்கான், டாடா போன்ற நிறுவனங்கள் கிட்ட அவங்க அந்த டிசைனை கொடுத்து இவங்க அந்த பொருளை உருவாக்கி பிராண்ட் பண்ணி கொடுப்பாங்க, தயாரித்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டிசைன் எல்லாமே ஹேக் பண்ணுற அளவுக்கு போகும். ஸோ வேர்ல்ட் லீக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாஃபியா, ஒரு ரான்சம்வேர் மாஃபியா. இது ஒரு நிறுவனம் அப்படின்னா ஒரு 10 பேர் உட்கார்ந்து நடத்தக்கூடிய, தமிழ் திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட்லாம் வச்சு பயங்கரமாக பார்த்து ஒரு 3-4 மானிட்டரை வச்சு ஏதாவது ஓட்டுவாங்க. அப்படி கிடையாது. இந்த ரான்சம்வேர் அண்ட் எக்ஸாப்ஷன் குரூப்ன்றது உலகம் முழுக்க இருக்கிறாங்க. வேர்ல்ட் லீக்ஸ் அப்படின்ற ஒரு காமன் பிராண்டில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு நிறுவனத்திட்ட இருந்து இந்த டேட்டாவை திருடுவாங்க. இப்போ ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம் இருக்குன்னா இன்சூரன்ஸ் உள்ள நிறுவனம்கிட்ட என்ன தகவல் இருக்கும், உங்களோட என்னுடைய வயது, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, நமக்கு இருக்கக்கூடிய இல்னஸ் என்ன, நம்ம எத்தனை கிளைம் எடுத்திருக்கோமா இல்லையா, இதெல்லா டீட்டெயில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறுவனத்துக்கிட்ட முதல்ல அந்த டேட்டாவை திருடி ஒரு சாம்பிளை எடுத்து டார்க் வெப்பில் விட்டுட்டு அதன் பிறகு அவங்க கிட்ட ஒரு தொகையை பேசி அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இதே குரூப்பு டாடா நிறுவனத்தை வந்து ஹேக் பண்ணுறாங்க. ஜூன் 2025 26 $1.5 மில்லியன் வந்து ரான்சம் கேட்டாங்க, பிணைய தொகை வந்து அவங்க கேட்டாங்க. எதுக்குன்னா ஆப்பிள் மற்றும் டெஸ்லாவுடைய காம்பனன்ட் டிசைனை அவங்க ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இதே மாதிரியான டார்கெட் பார்த்தீங்கன்னா நைக்கி நிறுவனத்துக்கு நடந்துச்சு. ஏன்னா நைக்கி நிறுவனம் ஷூ அவங்க தயாரிக்கிறது கிடையாது, டிசைன் மட்டும்தான் அவங்களது. தயாரிப்பை வந்து ஒரு பல இந்திய நிறுவனங்கள், சைனீஸ் நிறுவனங்கள் வச்சு அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஐபி டேட்டா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி தெஃப்ட்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரியான
ஹை எண்ட் டேட்டாவை திருடி அதை வச்சு காசு பார்க்கறத இவங்களுடைய வேலை. இவங்க வந்து ஜென்ரலா பேமெண்ட் அப்படின்றத கிரிப்டோ கரன்சிஸ்ல வாங்குவாங்க. ஸோ இந்த இடத்துல யோட்டா நிறுவனமும், அதாவது ரிலையன்ஸோடைய டேட்டாவை ஹேண்டில் பண்ண யோட்டா நிறுவனமும் இந்த மாதிரியான ஒரு பிளாக்மெயிலுக்கு உள்ளாக்கப்பட்டு அவங்களோட டேட்டா தெஃப்ட் ஆயிருக்குன்றத பார்க்குறோம். இதில் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஃபிலரேட்டட்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ஃபில்ட்ரேட்டட் அப்படின்ற போது ஒரு டபுள் காப்பி, ஒரு காப்பி எடுத்து வைப்பாங்கன்றது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. செப்டம்பர் 2019 D-Track அப்படின்ற ஒரு மேல்வேர் அட்டாக் நடந்துச்சு KKNPP-யோடைய இன்டர்நெட் கனெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நெட்வொர்க்கில். இதே கூடங்குளம்ல ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்தாங்க. பட் அதை நம்ம ஆளுங்க கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சு அதை எடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட D-Track அப்படின்ற மேல்வேர் வந்து லசரஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த லசரஸ் குரூப்போடைய ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு சொல்லி காஸ்பர்ஸ்கின்னு சொல்லக்கூடிய ஆன்டிவைரஸ் நிறுவனம், ரஷ்யாவை சேர்ந்தது, அவங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. NPCL அப்படின்றது முதல்ல வந்து இந்த மாதிரியான அட்டாக்கை நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரத்தில் ஆமாம் இந்த மேல்வேர் வந்து வந்தது. பட் இது வந்து ஒரு ஐசோலேட்டட் ஆப்ரேஷன். ஏன்னா இங்கே மெயின் ரியாக்டரில் இருக்கக்கூடிய எந்த சிஸ்டமுமே இன்டர்நெட்டில் வந்து எந்த ஒரு நிறுவனமும் கனெக்ட் பண்ணி வைக்காது. ஸோ அந்த இடத்துல நம்ம சேஃபாக தான் இருக்கிறோம். அதன் பிறகு இது ஒரு வேக்கப் காலாக இந்தியாவுடைய சைபர் டிஃபென்ஸ் ஃபர்ம்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. இப்போது 2019 ஒரு மிக முக்கியமான ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் அசெட்டில் ஒரு மேல்வேர் அட்மின் நெட்வொர்க்கில் உள்ள புக ட்ரை பண்ணதை நம்ம பார்த்தோம். 2026 ஒரு கிரிமினல் குரூப் வந்து கான்ட்ராக்டருடைய கிளவுட் ஸ்டோரேஜ் ஹோஸ்டிங் நிறுவனத்தை பிரீச் பண்ணி உள்ளே போகக்கூடியது நம்ம பார்த்தோம். ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலாக போக விரும்பல, ஏன்னா கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ரியாக்டர், அதோட கண்ட்ரோல் சிஸ்டம், இதோட ஏர் கேப்பிங், இதோட ஃபிசிக்கல் ஐசோலேஷன், இது எல்லாமே இருக்கு. எந்த ஒரு ரியாக்டருமே இணையதளத்தில் கண்ட்ரோல்ஸ், அதாவது கனெக்ட் பண்ணப்பட்டது கிடையாது. எல்லாமே ஸ்டாண்ட் அலோன் சிஸ்டம் தான். ஸோ ஒரு அட்மின் சிஸ்டத்தில் இப்போ டெய்லி அவங்களுடைய அட்மின் டாஸ்க் இருக்கும். பல நூற்றுக்கணக்கான சப்ளையர்ஸு, விசிட்டர்ஸு இவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க, மெயில் ரிசீவ் பண்ணுவாங்க. அது வந்து வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லக்கூடிய இதோட கனெக்ட் ஆகிருக்குமே தவிர அந்த சிஸ்டமும் நியூக்ளியர் ரியாக்டரில் இருக்கக்கூடியது எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ இது வந்து கிளியராக நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு சீரியஸ் கன்சர்ன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர செக்யூரிட்டி லாங்குவேஜில் இது வந்து தகவல் திருடு போயிருச்சு, அவ்வளோதான் கூடங்குளம் அப்படின்ற அளவுக்குலாம் பொய்யான செய்திகள் வருது. தயவு செய்து அதை நம்பாதீங்க. இப்போ இந்த தரப்பை நம்ம பார்த்தோம். இப்போ கூடங்குளத்தோட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்றதை அதையும் நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் பிரதீக் அகர்வால் அவர்கள் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட், இதோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவர் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் மீடியாவில் வந்து இருக்கிறது கூடங்குளமோட நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் யூனிட் 3 and 4 சம்மந்தப்பட்டது. இதில் EPC, இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் ஃபார் த காமன் சர்வீசஸ், நல்லா கவனிங்க, இது பியூரா கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த புது பில்டிங்கை யூனிட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட். இதை வந்து EPCன்னு சொல்லுவோம் நம்ம ஃபேக்ட்ரி லாங்குவேஜில். இதை வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2018 NPCIL நிறுவனம், அரசு நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க பப்ளிக் டெண்டரிங் ப்ராசஸ் மூலியமா. இதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், இதில் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் எல்லாமே வரும். ப்ரொக்யூர்மெண்ட், அந்த பில்டிங்க்கு தேவையான யூனிட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்குறது. சப்ளை, அதை சப்ளை பண்ணுறது நிறுவனத்துக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கமிஷன் ஆஃப் காமன் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ். அந்த காமன் சர்வீஸ் ஃபெசிலிட்டி அப்படின்றதுல கேன்டீனில் ஆரம்பித்து எல்லாமே இருக்கும். அதை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை வந்து கமிஷன் பண்ணி அதை நிறுவி NPCIL KKNPPன்னு சொல்லக்கூடிய அந்த கூடங்குளம் நிறுவனத்துக்கு, அரசு நிறுவனத்துக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் இதோடைய கான்டாக்ட். இதில் எல்லாமே கன்வென்ஷனல் நேச்சர். ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல, அனல் மின் நிலையத்தில் என்ன இருக்குமோ அந்த மாதிரியான காம்பனன்ட்ஸு, டிசைனு, இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது இன்டர்நெட்லேயே இருக்கும் அப்படின்றதும், தே ஆர் நாட் ரிலேட்டட் டு நியூக்ளியர் சேஃப்டி ஆர் நியூக்ளியர் செக்யூரிட்டி சிஸ்டம். இதுக்கு அணுசக்தி பாதுகாப்புக்கும் சம்மந்தப்பட்ட எந்த விதமான இதுவும் கொடுக்கல. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்த அரசு நேரடியாக பண்ணும், எந்த ஒரு கான்ட்ராக்டும் கொடுக்க மாட்டாங்கன்றது ஒரு இன் பிரின்சிபலாக நம்ம பார்க்கணும். அப்புறம் ஒரு பப்ளிக் டெண்டரிங் ப்ராசஸில் NPCIL அப்படின்றது இந்த இண்டிகேட்டிவ் டிராயிங். இப்போ நீங்கள் ஒரு டெண்டர் டாக்குமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்க்கு கொட்டேஷன் கேட்குறாங்க.
எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, எத்தனை ஜன்னல் வேணும், எத்தனை இது வேணும், ஃப்ளோரிங் என்ன வேணும்னு சொல்லி அந்த இன்ஜினியரிங் டயக்ராம் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒருத்தரால் கோட் பண்ண முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஏற்கனவே பப்ளிக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெண்டரில் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல தான் இபிசி கான்ட்ராக்டர் இந்த இடத்துல லோயஸ்ட் பிட்டராக வந்து ரிலையன்ஸ் நிறுவனம் எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அவங்களுக்கு டீடைல் இன்ஜினியரிங் டிராயிங்கை வந்து கொடுக்குறாங்க இன் கன்சல்டேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் ஓஇஎம்ஸ். இந்த ஓஇஎம் யாரு? ரஷ்யாவுடைய நிறுவனம். ஸோ அந்த ரஷ்யாவுடைய நிறுவனம் ஒரு மிஷினை தூக்கிட்டு வராங்க. அதுக்கு ஒரு மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் கான்கிரீட் வேணும், இந்த உயரம் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிறேன், டெக்னிக்கலாக இருக்கவங்க தயவுசெய்து என்னை திட்ட வேண்டாம். இந்த மாதிரியான ஸ்பெக்கை ஓஇஎம்ஸ், அதாவது ரஷ்யாவுக்கு இந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியம், அவங்களது வெளில போச்சுன்னா அவங்களுடைய கதை கந்தலாயிரும். ஸோ அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும், இது வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ரா நிறுவனம் இந்த டெக்ஸ்ட்லாம் மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கிளைம் டு பி அவைலபிள் இன் த பப்ளிக் டொமைன். இது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த 9.14 GB டேட்டா அப்படின்றது எல்லாமே காமன் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ், பொதுவாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் தானே தவிர நியூக்ளியர் சேஃப்டிக்கோ இல்லை நியூக்ளியர் செக்யூரிட்டி ரிலேட்டட் சிஸ்டத்துக்கோ சம்பந்தம் கிடையாது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. பேனிக் ஆக வேண்டாம், பட் இந்தியாவுக்கு நிச்சயமா இது வந்து வேக்கப் கால். நம்ம வந்து அணுசக்தியை நோக்கி போகிறோம் அப்படின்றது நம்ம எனர்ஜி செக்யூரிட்டியில தன்னிறைவு பெறுறோம்னு அர்த்தம். தன்னிறைவு நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னா இந்தியா எந்த நாட்டுக்கும் அடிபணிந்து போக வேணாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அதை தடுக்கிறதுக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு இந்த மாதிரியான பல எஸ்பியானேஜ் ஆக்டிவிட்டி, சைபர் அட்டாக்கை பண்ணுவாங்க. பட் நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படையா ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து பைக் வாங்குவாங்க. அந்த ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கொடுத்து வாங்குவாங்க. தரமான ஹெல்மெட் வாங்குவாங்க மாட்டாங்க, அதை வாங்கினாலும் போட மாட்டாங்க. 20 லட்ச ரூபாய்க்கு வந்து கார் வாங்குவாங்க, சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டுவாங்க. இந்த பேசிக் செக்யூரிட்டி மைண்ட் செட் அப்படின்றது இந்தியர்கள்ட்ட கிடையாது. சாலையிலையும் கிடையாது, தனி மனித வாழ்க்கையிலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸில் இதெல்லாம் வந்து நம்ம லைட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. இந்தியாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கக்கூடிய, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள், இளைஞர்கள், இவங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அட்வைசரி டீமும் இதை மானிட்டர் பண்ணுறதுக்கான அந்த சிஸ்டம்ஸும் தேவை. இது மாதிரி கான்ட்ராக்ட்ல லோயஸ்ட் பிட்டருக்கு கொடுக்கறது அப்படின்ற போது எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ தஞ்சாவூர் கோயிலில் சோழர்கள் வந்து லோயஸ்ட் பிட்டர் யாருப்பா நீங்களே பார்த்து கட்டுங்கன்னு சொல்லினா அந்த கோயில் நமக்கு வந்து கிடச்சிருக்காது, அந்த ஆர்கிடெக்சர் நமக்கு கிடச்சிருக்காது. சைபர் செக்யூரிட்டி, நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடிய ஃபயர் எக்ஸ்டிங்விஷராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபயர் இன்ஜினாக இருக்கட்டும், இது வந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தவே கூடாது. ஆனாலும் ஹையஸ்ட் பிட்டராக தான் வைக்கணும். அந்த இடத்துல வரக்கூடிய காலங்களில் இந்த அரசு நிறுவனங்கள் போடக்கூடிய கான்ட்ராக்ட்ஸில் சைபர் செக்யூரிட்டியை மிக டைட்டாக வச்சு அதற்கு உண்டான காசையும் அந்த தனியார் நிறுவனத்துக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதை லாங் டேர்மாக சால்வ் பண்ண முடியுன்றது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.